எங்கேருந்து பேசுறீங்க? நான் திருநெல்வேலி. திருநெல்வேலியிலேருந்து மிஸ்டர் ஐயப்பன். ஆமா சார். நான் பேசியிருந்தேன். இப்போ ஒரு 6 நாள் ஆச்சு. நீ என்ன மருந்து வாங்கியிருந்தீங்க மிஸ்டர் ஐயப்பன்? சுகருக்குள்ள சார் டேப்லெட்டு. மதுமேகாரி ஆமா. சாய் மது மேகாரி. ஆயுர்வேதிக் ஹெர்பல்ஸ் வழங்கக்கூடிய மதுமேகாரி கேப்சூல்ஸ் கரெக்ட்டுங்களா? கரெக்ட் சார். ஓகே. அது வந்து எப்போ வாங்குனீங்க? வாங்கி எத்தனை நாள் ஆகுது? வாங்கி இன்னோட 5 நாள் ஆகுது சார். போன சனிக்கிழமை வாங்கினேன் சார். போன சனிக்கிழமை வாங்குனீங்க. ஓகே. ஆமா சார். வாங்குறதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தது? எதுக்காக வாங்குனீங்க? முன்னாடி கை காலெல்லாம் ஒரு மாதிரி காந்தல் ஒரு மாதிரி மரத்து போறது, அப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஒரு சோல்டேரி. வயசு என்ன உங்களுக்கு? வயசு 62 சார். மிஸ்டர் ஐயப்பன் திருநெல்வேலியிலேருந்து பேசுறீங்க. வயசு 62. ஆமா சார். என்ன தொழில் பண்றீங்க? என்ன? நான் எக்ஸ் சர்வீஸ் சார். மிலிட்டரியில முடிச்சிட்டு இப்போ நான் ஒரு டாடா கம்பெனில செக்யூரிட்டி ஆபீசரா வேலை பார்க்குறேன் சார். வாங்குறதுக்கு முன்னாடி வந்து கால் வந்து மரத்து போற பிரச்சனை இருந்தது உங்களுக்கு? ஆமா, மரத்து போற பிரச்சனையும் இருந்தது சார். ஒரு மாதிரி சுள்ளுன்னு காந்தம். பின்ன காலை அப்படியே எக்ஸசைஸ் பண்ணிட்டு காலை தொங்க போட்டு இலையில உட்காந்து காலை அங்கிட்டு நீட்டை வைக்க எடுக்கும்போது ஒரு மாதிரி சுறுன்னு இழுக்கும் சார். அந்த முட்டுக்கிலேயே ஒரு மாதிரி எப்படி இல்லாம இருந்தது. ஆனா அந்த 5 நாள் தான் சாப்பிட்ருக்கேன். அது கிடையாது. உடம்பு கொஞ்சம் உடம்புல தன்னே ஆட்டோமேட்டிக்கா ஒரு சக்தி உருவானது மாதிரி இருக்கு. அது மூலிகையுடைய மகத்துவம் தாங்க. ஆமா சார். அதான் 52 மூலிகையும் எடுக்கும்போது சார். அது பல்வேறு விதமான நல்ல விஷயங்களை செய்ய தொடங்கும். கொஞ்சம் தெம்பு, கொஞ்சம் அந்த 5 நாளிலேயே கொஞ்சம் தெம்பு காணிக்கை. ஆனா அன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசும்போது நீங்க சொன்னீங்க, நீங்க இது குறைஞ்சது ஒரு 90 நாளாவது சாப்பிடணும். 96 நாள் முதல் 288 நாள் எடுத்தீங்கன்னா 96 நாள்ல குறைந்தபட்ச மாற்றம் தெரியும். சார் 288 நாள்ல மிகப்பெரிய மாற்றம் தெரியும்னு நான் சொன்னேன். இதனால என்னென்ன மாற்றம் தெரியுது? ஒரு 7-8% என் உடம்புல ஒரு வித்தியாசம் வருது சார். நல்ல ஒரு இது எனக்கு கிடைக்குது. ஒண்ணு. அப்புறம் கால் கை ஒரு மாதிரி காந்துறது, அது இந்த கால் மரத்து போறது, கொஞ்சம் டயர்டா இருக்கிறது கொஞ்சம் குறைவா இருக்கு சார். உறுதியா இருக்கிறது கண்ட்ரோல் ஆயிருக்கு. இப்போ வந்து கால் மரத்து போறது, கால் மதமதப்பு, ஒரு எரிச்சல், இதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு வந்திருக்குது. கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு சார். அதுக்கு நல்ல கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு சார். இந்த மருந்து வாங்கினது வந்து உபயோகமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா உபயோகமா இருக்குன்னு நினைக்கிறேன் சார். நீங்க சொல்ற மாதிரி கண்டினியூ ட்ரீட்மெண்ட் பண்றேன். இந்த மருந்து யாராவது வாங்கலாமா வேணாமான்னு தயங்குறாங்க இல்லையா சில பேர்? ஆமா சார். ஏன்னா நம்ம பிசிக்கலா கவுன்சிலிங் கொடுக்கறது இல்ல யாரடியும். நேரடியா பார்த்து கவுன்சிலிங் கொடுக்க நமக்கு நேரம் இல்லை. நம்ம மேனுஃபேக்சரிங் யூனிட் தான் வச்சிருக்கோம். சரிங்க சார். அந்த மாதிரி தயக்கத்தோட இருக்கவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? என் உடம்புல உள்ள என்ன இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு இந்த மருந்து சாப்பிட்ட பிறகுங்கிற விவரத்தை நான் சொல்லுவேன் சார். நல்லது. இப்போ நீங்க வாங்கினது வந்து பெட்டரா ஃபீல் பண்றீங்க கரெக்டா? ஆமா சார். ரொம்ப பெட்டர் சார். அதனால தான் சார் நான் இன்னைக்கு உங்களுக்கு மெனக்கிட்டு இப்போ ஃபோன் பண்றேன். நல்லதுங்க மிஸ் ஐயப்பன். உங்களுடைய ஃபீட்பேக் ரொம்ப நன்றி. உங்க அனுமதியோட இதை நான் பதிவும் செஞ்சுட்டேன். சரிங்க சார். தேங்க்யூ சார்.